ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தத்துல வெறித்தனமான ஒரு யுத்தம். உலகம் ஒரு ஸ்ட்ராங்கான யுத்தத்த இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கு, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இன்னமும் விடையே வரல. ஆனா ஒரு சில விடைகள் வந்திருக்கு. அதத்தான் நம்ம பார்க்க போறோம். முஸ்தபா கமேனி இருக்காரா? பெஞ்சமின் நெதன்யாகு இருக்காரா? இல்லங்க பெஞ்சமின் நெதன்யாகு இறந்துட்டாருங்க அப்டிங்கிற செய்திலாம் காட்டுத்தனமா பரவுது. அதத்தான் இப்ப விரிவா நம்ம பார்க்க போறோம். ஆனா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு. அதுக்கு முன்னாடி இந்த யுத்தம் நிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு கேட்டா, நிக்கிறக்கான வாய்ப்புகள் இப்ப வரையும் தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா யுத்தத்த ஜெயிச்சுட்டேன்னு அறிவிக்குது. அதே சமயம் இல்லையேடா ஈரான் அடிக்கிறானே நம்மள போட்டு அப்படின்னா, அவங்க ஊர் செனட்டு, காங்கிரஸ்லயே கேட்கும்போது, ரொம்ப நாள் அடிக்க முடியாது. 80% மிசைல்கள ஒழிச்சுட்டோம். எது ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஆளில்லா விமானம், மிசைல்கள் 80% ஒழிச்சுட்டோம் அப்படின்னார்கள். சத்தியமாவா? சத்தியம் தான். சூடம்லாம் ஏத்துற பழக்கம் நம்மள்ட்ட இல்ல, இல்ல. இருந்தா ஏத்திருவேங்கிற மாரி சொல்ட்டு கிளம்பி போனார்கள். அடுத்த நாள் வந்து 90% அப்படின்னார்கள். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஈரான் பலமா தான் இன்னமும் இருக்கு அப்படின்ட்டார்கள். ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடுங்கடா. அப்படியே அப்டேட் புரோகிரஸ் குடுத்து, குடுத்து கடைசியில ஃபெயிலியர் அப்படிங்கிற மாரி கொண்டு போய் வைக்காதீங்கடான்னு அமெரிக்காலயே பயப்பட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. சரி அமெரிக்கா சொல்ற கணக்கு வருமா? தீருமா? ஆயுத பலம் தீருமா? அப்படின்னு கேட்டா, இஸ்ரேல் தான் இப்ப கத்திக்கிட்டு இருக்கான். இங்க பாரு ரீஃபில் பண்ணு எங்களுக்கு. எங்களோட மிசைல்கள் எல்லாம் டவுன் ஆயிக்கிட்டு இருக்கு. அதாவது ஸ்டாக் ஃபைல் அசுர வேகத்துல குறையுது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்ல தகவல் வருது. பெரிய விஷயம் கிடையாது. அன்னை அமெரிக்கா ரீஃபில் பண்ணிருவான். ஒண்ணும் பெரிய சட்ட சிக்கல்லாம் வராது. மத்த ஊர்ல எல்லாம் விதைய போட்டு விவசாயத்த வளர்த்து எடுப்பாய்ங்க. இல்லையே நாட்டு நடுறதெல்லாம் இருக்கே கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அம்புட்டு கான்செப்டையுமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? அன்னை அமெரிக்காவ பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. ஆயுதத்த போட்டு டாலர வளர்த்து எடுத்துருவான். அதனால இஸ்ரேலுக்கு ஸ்டாக் ஃபைல கொண்டு போய் ரீஃபில் பண்றதெல்லாம் பயபிள்ளைக்கு ஒரு பெரிய டீலே கிடையாது. அதனால அது ஸ்மூத்தா நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈரானோட ஆயுத பலம் தீருமா? அப்படின்னு கேட்டா, ஈரானோட ஆயுத பலம் தீரும் அப்படின்னு அமெரிக்கா நம்புது. ஆனா, நமக்கு தெரிஞ்ச ரகத்துல தீர்றக்கு வாய்ப்புகள் மிக, மிக குறைவு. காரணம் என்ன அப்டின்னா, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் பேக்கப் குடுக்குது. ரஷ்யா அக்ரெசிவா பேக்கப் குடுக்குமா அப்டின்னு கேட்டா, ரஷ்யா யுத்த காலத்துல இருக்கும்போது, பெரிய அளவுல பேக்கப் குடுத்த ஒரு நாடு அப்டின்னா ஈரான். எது? ஆயுத ரீதியா. நம்ம பெரிய அளவுல ஃபினான்ஷியலா பேக்கப் குடுத்தோம். உலக அரங்குல ரஷ்யாவ தனிமைப்படுத்த விடாம தடுத்தோம். ராஜதந்திர ரீதியிலயும், அதே மாரி ஃபினான்ஷியல் பேக்கப்பையும் உறுதி செஞ்சு ரஷ்யாவ காப்பாத்தி விட்டோம். இத தேசபக்தியில 4 வருஷமா நம்மளும் பல நேரங்கள்ல பலவிதமா பார்த்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள பொறுத்து. அதனால இங்க அத திருப்பி பார்க்க தேவையில்ல. அதேபோல ஈரான பொறுத்தவரை ஆளில்லா விமானத்த குடுத்து பெரிய அளவு சப்போர்ட் பண்ணார்கள். அடுத்து வடகொரியா வீரர்களையே குடுத்தார்கள். இதுல பெருசா எதிர்பார்த்த சீன பையன் ஒண்ணுமே குடுக்கல. நல்ல வேளை அவன் குடுத்து தொலையல. என்னத்தையாச்சும் குடுத்து தொலைஞ்சு, அது கடைசியில ஆயுதம் உபயோகமே இல்லாம போயிருக்கும். இல்ல ரஷ்யாவுக்கு பின்னடைவு தான் ஆயிருக்கும். அதனால ரஷ்யாவோட பேக்கப் உறுதி செய்யப்படும். அப்படி ரஷ்யாவோட பேக்கப் உறுதி செய்யும்போது, ஈரான பொறுத்தவரையும் ஆயுதங்கள வெளியில இருந்து வாங்கி இங்க செலவு பண்ண வேண்டிய தேவையில்ல. அதாவது வாங்குறார்கள். அது ஓகே. அதே சமயம் அவர்களும் தயாரிக்கிறார்கள். அதனால அவர்களோட பலம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் குறைச்சிற முடியாது. ரஷ்யா போன்ற நாடுகள் பேக்கப் இருக்கும்போது. இதையும் தாண்டி ரஷ்யா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு. என்ன அப்படின்னா, "இங்க பாரு அமெரிக்கா, உக்ரைன் யுத்தத்துல நீயும் ஒரு பேச்சுவார்த்தையில இருந்த. தெரியுமா? இப்ப முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்படின்னா நீ, நான், உக்ரைன் 3 பேரும் உட்கார்ந்து பேசி முடிக்கிற சூழ்நிலை. நீ ஈரான்லயே பிஸியா இருக்க" அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருச்சு. இதுல ரஷ்யா 2 மைலேஜ் எடுக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா, அமெரிக்கா எல்லா விஷயத்தையும் போட்டுட்டான்டா கீழ. ட்ரேட் வார் ஆகட்டும், உக்ரைன் யுத்தம் ஆகட்டும், உள்ளூர்ல உள்ள எப்ஸ்டீன் ஃபைல் ஆகட்டும், எல்லாத்தையும் கீழ போட்டு, ஈரான்லயே தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ரஷ்யா வலுவா போஸ்ட உலகம் பூரா ஒட்டிருச்சு. இனி இந்த போஸ்ட கிழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அந்த போஸ்ட்ல உள்ளதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி அண்ணன் அமெரிக்கா சொல்லிருவான். 1 டஜன் ஏஜென்சி இருக்கு. அதனால ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இருந்தாலும் போஸ்ட் ஒட்டுனது ஒட்டுனது தானே. அடுத்த விஷயம் அப்படிங்கிறது, ஒருவேள அமெரிக்கா வந்து ஃப்ரீ பண்ணுது. இல்ல அமெரிக்கா ஃப்ரீ பண்ணல. நம்மளே அடிச்சு ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னு அந்த ஸ்டேஜ்க்கு ரஷ்யா போனதுக்கப்புறம், ஈரானுக்கு ஃபுல் பேக்கப் குடுக்கலாம். ஏன்னா, இப்ப யுத்த காலத்துல இருக்கிறக்கும், யுத்தமே இல்லாத ரஷ்யா பேக்கப் குடுக்குறக்கும் 1000 மடங்கு வித்தியாசத்த களத்துல நம்மனால பார்க்க முடியும். அதனால மிக விரைவில் அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு ரஷ்யா போக துடிக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாவே தெரிஞ்சிருச்சு. காரணம் என்ன? 4 வருஷம் உக்ரைனுக்கு அமெரிக்காவோட பேக்கப் இல்லாட்டி, 4 நாள் கூட யுத்தம் நடந்திருக்காது. இப்ப அப்படியே ரஷ்யா ஈரானுக்கு பேக்கப் குடுக்கும்போது, அதே மாரி வருடங்கள் இழுத்துட்டு போனா எப்படி இருக்கும்?
இல்ல, இல்ல. வாய்ப்பே இல்ல. இந்த பக்கம் துபாய் கூடலாம் புட்டின் பேசிக்கிட்டு இருக்காரு. யுத்தத்த முடிக்க தான் அவரு விரும்புறாரு அப்டின்னா, அது எல்லாம் உண்மதான். யுத்தத்த முடிக்க தான் அவரு மட்டும் கிடையாது. எல்லாருமே விரும்புறார்கள். ஏன்னா ஆயில் மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகுது. அமெரிக்காவிலேயே பெரிய அளவு எல்லா விலைப்பட்டியல்களும் கூடிக்கிட்டே இருக்கு. அதே சமயம் மன்னர்கள்லாம் ட்ரில்லியன் கணக்குல கொட்டுறோம்னு சொல்லி அட்வான்ஸ் தான் பண்ணியிருக்கார்கள். இன்னும் ட்ரில்லியன கொட்டணும்னா இங்க சம்பாரிக்கணும். இங்க ஆயிலே விக்கல அப்டின்னா எங்கிட்டு சம்பாரிக்கிறது? எங்கிட்டு அமெரிக்கால போய் கொட்டுறது? அதனால அமெரிக்காவுக்கு இது ஒரு டேஞ்சர் தான். இதெல்லாம் மீறி அமெரிக்காக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கு. ரஷ்யா எந்த திசைக்கு போதோ, அதே திசைக்கு இவனுங்களும் போவாய்ங்க. இப்ப ரஷ்யா ஒரு யுத்தத்த போட்டு ஒரு நாட்ட கண்ட்ரோல்ல எடுக்குது. எது உக்ரைன கண்ட்ரோல்ல எடுக்குது. அஃபிஷியலா அறிவிச்சாலும், அறிவிக்காட்டியும் அவனுங்க ஏற்கனவே கண்ட்ரோல்ல எடுத்துட்டாய்ங்க. அஃபிஷியலா அறிவிச்சா கொடிய பறக்க விடுவாய்ங்க. அம்புட்டு தான் வித்தியாசம். இப்ப ஈரான் யுத்தத்துல ஒண்ணுமே செய்யாம பின்வாங்குனா, எம்புட்டு பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசியல்ல ஒரு விவகாரம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சைலன்ட்டாவே. அது எப்பயுமே அங்க உள்ள ஒரு அரசியல் தான் ரஷ்யாவுக்கு எதிரா நம்ம தான் ஒரு ஸ்டெப் மேல எப்பயும் போணும் அப்படின்னு துடிப்பார்கள். ஆனா எல்லா காலமும் முடியாது. அப்படி முடியாத காலத்துல போயிட்டோம். ரஷ்யா இந்த இடத்திலேயே இல்ல பாரு அப்படின்னு சொல்லி ஒரு டசன் ஏஜென்சிய வச்சு ஜோலியா முடிச்சு விட்டுருவாய்ங்க. அந்த ஃபார்முலாவ கட்டி புடிச்சுட்டாய்ங்க அப்புட்ன்னா, ஈரான் யுத்தம் நீண்டுகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் 7 மாசத்துக்காச்சும் நீளும் அப்படிங்கிறார்கள். 7 மாசத்துக்கா? அந்த பெரிய மனுஷனே தேவல. 4 வாரம் தான் சொன்னாரு அப்படின்னு நம்ம ஆட்கள் யாரும் சொல்ல மாட்டீங்க. ஆனா அந்த பெரிய மனுஷன் 4 வாரம்னாலும் சரி, 4 நாள்னாலும் சரி, 4 நிமிஷம்னு சொன்னாலும் சரி, அவரு வாயிலருந்து ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்புட்ன்னா, அது டேட்டே கிடையாது. அது பாட்டு நீண்டுகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது, நீண்டுகிட்டே போகுமே ஒழிய முடிவுக்கே வராது. அப்ப யுத்தம் இன்னும் 7 மாசம் நடக்கும். 7 மாசம் நடக்குங்கிறது இன்னைக்கு இந்த நிமிடத்தோட நிலைமை. இதுல இருந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ பொறுத்து அடுத்து மாறும்போது நம்மளும் இங்க பார்ப்போம். யுத்தம் சீக்கிரம் முடிஞ்சா நல்லது. சரி 7 மாச கணக்கு எப்படி அப்படிங்கிறதான் 7 மாச கணக்கு ராணுவ கணக்கு கிடையாது. மிடில் ஈஸ்ட்ல உள்ள நாடுகள் பெரிய அளவுல தங்களோட ஸ்டோரேஜ இன்கிரீஸ் பண்றார்கள். ஃபுட் ஸ்டோரேஜ்ல இருந்து எல்லாத்தையுமே ஸ்டோரேஜ இன்கிரீஸ் பண்றார்கள். அது திடீர்னு ஒரு 6ல இருந்து 7 மாசத்துக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அந்த ஸ்டோரேஜ டெவலப் பண்றார்கள். ஃபுட் ஸ்டாக்க இன்கிரீஸ் பண்றார்கள். அந்த தியரி தான் இப்ப உலகம் பூரா ஓடுது. சரி 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்களே, ஏறக்குறைய 5, 6 நிமிஷம் ஓடிப்போச்சே அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணும் கிடையாது. முஸ்தபா கம்பெனி இருக்காரு. ஆனா, பலத்த சேதம். அதாவது பெரிய அளவுல அடிபட்டு உயிருக்கு போராடி உயிர் பெற்றார். ஆனா அடியெல்லாம் குணமாக ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஏஜென்சிகள் கன்ஃபார்ம் பண்ணதாக அமெரிக்க ஊடகங்கள் 2யுமே நம்ம ஏஜென்சின்னு சொல்லியே பழகிட்டோம். அமெரிக்க ஏஜென்சிகள் செய்தி போடுறார்கள். இத எப்படி நம்ம நம்புறது? அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தோணும். திடீர்னு இந்த செய்தி காட்டுத்தனமா பரவறக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பக்கம் பெஞ்சமின் நெதன்யாகு இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி தான். பெஞ்சமின் நெதன்யாகு இறக்கல. வாய தொறந்து சொல்லுங்களேன்டா அப்படின்னு கேட்டோம்னா, இஸ்ரேல்ல ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறாய்ங்க. டேய் எங்ககிட்டயாவது சொல்றா, நான்லாம் உங்களுக்கு குளோஸ் தானடா அப்படின்னு சொல்லி நாடுகளே ஃபோன் போட்டு கேட்டிருக்கு. அப்ப கூட சொல்லலைங்கிறாய்ங்க. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. சரி அவர் தான் பெரிய மனுஷன் நல்லா வெளிலலாம் வந்து சுத்துவாரே, மீட்டிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுவாரே அப்படின்னு கேட்டா, டக்குன்னு ஒரு ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ணாய்ங்க. அதுதான் அவனுங்களுக்கு மிகப்பெரிய அளவு சிரமத்த குடுத்துருச்சு. காரணம் அந்த ஃபுட்டேஜ்ல 6 விரல் இருக்கு. இது ஏஐல உருவாக்கப்பட்டது. பெஞ்சமின் நெதன்யாகுவே இல்லை அப்படின்ட்டார்கள். கடைசியா இப்ப தான் அவர்களோட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இறங்கி, இல்ல இது வந்து வதந்தி. நம்பாதீர்கள். அவரு நல்லா இருக்கார். ஆரோக்கியத்தோட இருக்கார். அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள அவங்க மயனும் ஒரு 3, 4 நாளா காணாமப்பா. ஆக்டிவாவே இல்லையே! ஏன்? அப்படின்னு சொல்லி மயன தேட ஆரம்பிச்சுட்டார்கள். அடுத்து வீட்டுக்காரம்மா இறங்கிருச்சு. வீட்டுக்காரம்மா இறங்கி அது டைரக்ட்டா பெஞ்சமின் நேதன்யாகு நல்லா இருக்காரு அப்படின்னு ஒரு சிங்கிள் லைன்ல முடிச்சுட்டு போயிருக்கலாம். அவர்கள் மிகப்பெரிய அளவுல கட்டுரை மாரி எழுதுறேன் அப்படின்னு குழப்பத்த உண்டு பண்ணிட்டார்கள். இந்த பக்கம் முஸ்தபா கமேனியும் லைவா எதுவுமே இன்னும் செய்யல. ஸ்டேட்மெண்ட் தான் ரிலீஸ் பண்றாரு. பெஞ்சமின் நெதன்யாகு அதே மாரி பெரிய அளவுல ஆக்டிவா இருந்த ஆளு, இப்ப பெரிய அளவுல வெளிப்பார்வைக்கே வரல. அவரும் வரல, அவரு குடும்பமும் வரல. இந்த 2 சிக்கல்களும் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பயலும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாய்ங்க. தப்பி தவறி கன்ஃபார்ம் பண்றேங்கிற பேர்ல மேற்கொண்டு குழப்பி விட்டுர்றாருங்க. அடப்பாவிகளா 2 பக்கமும் பெருந்தலைகள் இல்லாமயே இந்த அடி அடிக்கிறீங்களாடா! அப்படின்னு சொல்லி அண்ணன் அமெரிக்காவே நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இவங்க கார்கில் ஐலாண்ட தொட, அவங்க புஜாரி போர்ட்ட தொட, இப்படி
டிஷ்ஷும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா UAEய பொறுத்தவரை இப்ப அதே போர்ட்ல இருந்து ஆயில் இன்புட்ஸ்லாம் எடுக்கவும் ஆரம்பிச்சுட்டோம். அவுட்டும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ருக்கார்கள். இது ஒரு நிம்மதியான செய்தி. ஆனா இந்த செய்தி ஈரானுக்கு நிம்மதிய குடுக்குமா அப்படின்னு கேட்டா, குடுக்காது. திடீர்னு இன்னொரு ஆளில்லா விமானத்த வச்சு அடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அடிச்சா இங்க நம்ம விரிவா பார்ப்போம். யுத்த களம் அப்படிங்கிறது நிமிடத்துக்கு நிமிடம் டேஞ்சர நோக்கி போகுது. அவர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.